சரி, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்ம வாழ்க்கையை இந்த பூமியில் செட் பண்ணி கொண்டு போகும்போது நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் நினைக்கிற மாதிரி தான் செட் பண்ணி கொண்டு போவார். ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு அது ஆசை? அவர் நினைக்கிற மாதிரி என்னை கொண்டு போட்டும் சொல்லுங்க. அது ஓகேவா? இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி போகிறது ஓகேவா? எது ஓகே உங்களுக்கு? சொல்லுங்கள், வாயத்தரம் சொல்லுங்கள். ஓகேவா? அவர் நினைக்கிற மாதிரி தானா? அவர் நினைக்கிற மாதிரி தானா? இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரியா? அதில் ஃபஸ்ட்டே எடுத்துடணும். முடிவை முதல்ல எடுத்துடணும். எடுத்துகிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணணும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் உங்கள் இஷ்டப்படி ஆண்டவரே, கொஞ்சம் உங்கள் ஏரியாவில் போங்க, இன்னும் கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் விஷயம்லாம் இருக்குது, அதனால் ஏன் இஷ்டப்படி கொஞ்சம் போங்க. எப்படி? அப்படியா? 50-50யா? இல்லை முழுவதும் உங்கள் விருப்பப்படியே நீ நடத்துங்க அப்படி சொல்கிறீங்களா? சொல்ல வர்றீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறபடி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். நீங்கள் சொல்கிறபடி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். நீங்கள் நினைக்கிறபடி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். எப்படி நினைக்கிறீங்க? இயேசு என்ன நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்களா நடந்து போகணும்னு நினைக்கிறீங்களா? என்ன சொல்லுங்க. இயேசு நினைக்கிறபடி. அப்போ இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் ஒரு தேசமாக மாற்றுவதற்கு முன்பாக மோசே ஆதியாகமத்தை எழுதி கையில் கொடுக்குறான். மோசே எதை எழுதி கொடுக்குறான்? பாலும் தேனும் உள்ள கானான் தேசத்தில் உங்களை கொண்டு போய் நான் வைப்பேன் என்று சொல்லும்போது அந்த காலகட்டங்களில் ஆதியாகம புஸ்தகத்தை மோசே எழுதி ஜனத்தின் கையில் கொடுக்குறான். இதை ஃபஸ்ட்டு படிங்க அப்படின்னு. இதை ஃபஸ்ட்டு படிங்க. கர்த்தருக்கு ஒரு வழி இருக்கிறது, ஆண்டவர் நடத்துகிற விதம் இருக்கிறது, அப்படி தான் உங்களை கொண்டு போவார் என்று சொல்லி ஆதியாகமத்தை எழுதி மோசே அவங்க கையில் கொடுக்குறான். அப்போ அதில் நிறைய விஷயம் 1ஆம் அதிகாரத்துலேருந்து படிச்சிங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை, சரித்திரங்களை மோசே எழுதுகிறார். அப்ரஹாமின் காரியங்களை எழுதுகிறார், ஈசாக்கை பற்றி இதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு தான் அவர்களை ஜனத்தை அங்கேருந்து வெளியே நடத்தி கொண்டு வருவதற்கு வெளியே கொண்டு வருகிறார். இந்த மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா கர்த்தர் எப்படி ஒரு மனுஷனை நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனத்துக்கு கொஞ்சமாவது எப்படி இருக்கணும்னா தெரிஞ்சு இருக்கணும் என்பதற்காக தேவன் ஏற்கனவே நடத்தி வந்த விதங்களை எழுதி கையில் கொடுக்குறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமே, ஆமே. ஏன்னா இது முற்றும் வேறுபட்டதாக இருக்கிறது. இந்த கர்த்தர் நடத்துகிறதும் மனுஷன் நடக்கிறதுக்கும் பெரும் வித்தியாசங்களும் வேறுபட்டதுமாக இருக்கிறது. அதனால் இதை ஃபஸ்ட்டு ஆதியாகமத்தை எழுதி கையில் கொடுத்துட்றான், ஜனத்தை கையில் கொடுத்துட்டு நடத்திக்கிட்டு வருகிறான். இங்கே பார்க்கும்போது இந்த கர்த்தர் நடத்துகிறத நீங்கள் நல்லா பார்க்கணுன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எப்படி நடத்துகிறாரு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நடத்துதல் அதை பெருசாக எழுத்தின் மூலமாகவும் கண்டுபிடிச்சிட முடியாது. தேவன் நடத்துகிற விதங்களை வைத்து, சூழ்நிலைகளை வைத்து சில நேரம் கர்த்தர் நம்ம எங்கே கொண்டு போகிறார், என்ன செய்ய போகிறார் என்பதையெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆமென், அல்லேலூயா. அதான் அந்த நடத்துதல். ஆண்டவர் நடத்துகிறாருன்னு சொல்லும்போது கர்த்தர் ஒரு மனிதனுக்குள்ளாக இயற்கைக்கு அப்பாற்படத்தில் அவர் நடத்தி கொண்டே போகிறார். அதனுடைய எண்டில் தான் சில விஷயங்கள் தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. அது நடத்திக்கிட்டு இருக்கும்போதே எல்லாத்தையும் பிடிக்க முடியாது. அதனுடைய முடிவிலே அது விளங்கும் அப்படி சொல்கிறார். முடிவிலே விளங்கும். நிறைய சரித்திரங்கள் எழுதும்போது சொல்கிறார், முடிவிலே அது என்ன பண்ணோம்னா விளங்கும். பாதியில் தெரியாது, இடையிலையும் தெரியாது, முடிவிலே அது விளங்கும். கையை ஊற்றி சொல்லுங்கள், முடிவிலே விளங்கும். சொல்லுங்கள், கர்த்தர் என்னை அழைத்து இருக்கிறார், என்னை நடத்துகிறார் அப்படின்றது எப்போ விளங்கும் அப்படின்னு சொன்னால் முடிவிலே என்ன செய்யும்னா விளங்கும். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா தேவன் நடத்துகிற விதத்தை நல்லா பார்க்கலாம். எந்தெந்த சூழல்களில் கர்த்தர் நடத்துகிறார். 3 விதங்களில் யோசேப்புடைய வாழ்க்கையை கர்த்தர் நடத்துகிறார். அதுக்கு முன்னால் இந்த யோசேப்பினுடைய சரித்திரம்னு எடுத்துட்டாலே அடிமை அப்படின்னு ஒரு பதம் பைபிளில் நிறைய இடத்துல பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அடிமை சொல்லுங்கள், அடிமை, ஸ்லேவர்ஸ், அடிமைகள். அடிமைனா
பழைய ஏற்பாட்டில் சில அடிமைகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, புதிய ஏற்பாட்டில் அடிமைகள் இருக்கிறாங்க. ரெண்டு டிஃப்ரென்ஸ் அடிமைகள். பழைய ஏற்பாட்டு அடிமையெல்லாம் பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 2-6 வரைக்கும், லேவியாராகமம் 25 39 43 வரைக்கும் படிச்சிங்கன்னா அடிமைகளை பற்றின ஒரு பிக்சர் நமக்கு கிடைக்கும். அவங்கள காதில் ஒரு ஓட்டை போட்டிருக்கணும், அவன் 7 வருஷம் சில அடிமைகள் இருக்கணும், சில அடிமைகள் 49 வருஷம் இருக்கணும், சில அடிமைகளுக்கு 50வது வருஷம் விடுதலை, சில அடிமைகளுக்கு 7வது வருஷம் விடுதலை. இப்படி வித்தியாசமான அடிமைகள் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதும்போது இந்த அடிமைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோம பேரரசை வைத்து இந்த அடிமைகளை வகுக்கிறார். இவங்க ரோம பேரரசு எப்படி அடிமைகளை நடத்துகிறாங்க என்பதை வைத்து சிறையில் இருக்கும்போது, ரோமாபுரியின் சிறையில் இருக்கும்போது எபேசு நிருபத்தை எழுதும் பொழுது அடிமைகள் எப்படி இருக்கிறாங்க, எப்படி நடத்துகிறாங்க அடிமைகளை அப்படி சொல்லி அவர் எழுதுகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5-9 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா அடிமையானவன் எப்படி இருக்கணும் அப்படி சொல்லி எழுதுகிறார். அப்போ அடிமையானவன் ஃபுல்லாக தன்னை சரண்டர் பண்ணி இருக்கணும். அவனுக்குன்னு எந்த யோசனைகளும் எண்ணங்களும் உள்ளே இருக்கவே கூடாது. ஒரு அடிமை 100% அப்படியே தன் எஜமானுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவனாக இருக்கணும். அவன் தான் யாரு? அடிமை. கையை வைத்து சொல்லுங்க, அடிமை 100%. சத்தமா? எவ்வளவு? 100% தன் எஜமானுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவனாக. அப்படின்னா என்ன சொன்னாலும் கேட்கணும். அதுதான் என்னது? அடிமை. அதுதான் அந்த 5 எழுதுகிறார். வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களுக்கு எப்படி இருக்கணும்னா பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. அடுத்த வசனம், மனுஷனுக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி. அடுத்து அடிமை. எப்படி? இந்த அடிமையை மாதிரி நீங்கள் அப்படியே என்ன பண்ணிருங்கன்னா மாறிடுங்க என்று ரோமாபுரியை குறித்த ஒரு பிக்சரை பார்த்துட்டு எபேசிய சபைக்கு எழுதுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த அடிமைன்ற வார்த்தை ரொம்ப பிரதானமான வார்த்தையாக பைபிளில் இருக்குது. நம்மை ஆண்டவருக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் வேற எதற்கும் அடிமையாக மாற மாட்டோம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம யாருக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கணும்? ஒருவன் தன்னை ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டா வேற அடிமை தனங்கள் எல்லாம் ஒரு ஆளை ஏறி பிடிக்காது. அல்லேலூயா. ஆமே. உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் அடிமைதனங்கள் தொடாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அடிமைதனத்தின் ஆவிகள் நிறைய இருக்குது. அடிமைதனத்தோட ஸ்பிரிட் புதிய ஏற்பாட்டில் நிறைய இருக்குது. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆள் அடிமையாகவே வாழணும். புதிய ஏற்பாட்டில் அடிமைதனத்தின் ஆவிகள் கிரியை செய்யும். இந்த அடிமைதனத்தினுடைய ஆவிகள் ஒரு ஆளுக்குள்ள ஊடுருவி அவனை அடிமையாக்காமல் இருக்கணும்னா அவன் ஆண்டவருக்கு மொத்தத்தையும் என்ன பண்ணணும்னா அடிமையாக ஒப்பு கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க கையை வைத்து. அடிமைதனத்தினுடைய ஆவியிலிருந்து ஒரு ஆள் விடுதலை ஆக்கப்பட்டு வாழணும்னா தன்னை ஃபுல்லாக யாருக்கு சரண்டர் பண்ணணும்? ஆண்டவருக்கு அடிமை. மரியாள் சொல்லுகிறார், தேவதூதன் ஒரு குழந்தைய உன் வயிற்றில் வைக்க போறேன்னு சொன்ன உடனே அவள் எந்த வார்த்தையை மறந்துகிட்டா? ஆண்டவனுக்கு, ஆண்டவரே நான் உமக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. அதுதான் அடிமை. அடிமைதனத்தினுடைய அந்த ரூல். என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, ஓகேன்னு கையை தூக்குறதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஆண்டவருக்கு தன்னை அடிமையாக்குகிற அனுபவம். சரி, யோசேப்புடைய வாழ்க்கையை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த அடிமைதனத்தினுடைய 3 காலங்களை நாம் பார்க்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 1வது வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் கர்த்தர் ஃபர்ஸ்ட் யோசேப்புடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை சொல்லி கொண்டே வருகிறார். சொல்லுங்க, வாக்குத்தத்த காலம். சத்தமாக சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உள்ள பிரவேசிக்கும் போது செய்கிற காரியம் ஃபுல்லாக ஒரு காலம் முழுவதும் வாக்குத்தத்தங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? ப்ராஃபஸி, வாக்குத்தத்தங்களை அவன் மேலே போட்டுக்கிட்டே இருக்கிறார். யோசேப்பினுடைய இந்த 16 வயசு வரைக்கும் அவன் மேலே தீர்க்க தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் விழுந்துக்கிட்டே இருக்கு.
நிறைய தரிசனங்கள், நிறைய சொப்பனங்கள். அவன் பிறக்கும் போதே அவன் மேலே தீர்க்க தரிசனம், பிறக்கும் போதே தீர்க்க தரிசனம். அப்புறம் அவன் வளரும் போது அவனுக்குள்ள தீர்க்க தரிசனம், அவனுக்குள்ள சொப்பனம், அவனுக்குள்ள வெளிப்பாடுகள். இது உள்ள வந்துகிட்டே இருக்கு. எத்தனை வயசு வரைக்கும்? 16 வயசு வரைக்கும். ஒரு காலம் முழுவதும் அவன் மேல வெளிப்பாடுகளும் தீர்க்க தரிசனங்களும் வந்துகிட்டே இருக்குது. அல்லேலூயா. பக்கத்தில் கேளுங்க, நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்க? வெளிப்பாட்டின் காலத்தில் இருக்கிறீங்களா? தீர்க்க தரிசனத்தை வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு மேலே வாக்குத்தத்தங்களை வைத்து கொண்டே இருக்கிறாரா? இது ஒரு காலம். இது ஒரு தீர்க்க தரிசனங்களை உள்ளே நான் வாங்கி கொண்டிருப்பது ஒரு காலம். இது ஒரு 16 வயசு வரைக்கும் அப்படி ஓடுது. 17 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் ஒரு பயங்கர குழப்பமும் அலக்களிப்பும் நிறைந்த ஒரு காலம். அடுத்த ஒரு காலம் 16 வயசு வரைக்கும் சூப்பர் லைஃப், நல்ல பலவர்ண அங்கி, அப்பா வீட்டில் நல்ல சாப்பாடு, வெளிப்பாடெல்லாம் வேற லெவலுக்கு, சொப்பனம்லாம் வேற லெவல். அப்பனும் அம்மையும் 11 பேரும் சகோதரர்கள் எல்லாரும் அவனை வந்து வணங்கி நிற்பதாக வாக்குத்தத்தங்கள் வந்து விழுது. எவ்வளோ சந்தோஷமான விஷயம் பாருங்க. எல்லாரும் அவனை கும்பிட்டு நிற்கிறார்கள். இதுதான் சொப்பனம், இதுதான் தரிசனம், இப்படி தான் அவன் லைஃப் இருக்க போகுது. அவனை வந்து உயர்த்த போகிறாரு, எல்லாம் பல ராஜ்யங்களுக்கு மேலே கொண்டு போக வைக்க போகிறாரு. இதெல்லாம் 16 வயசு வரைக்கும் இந்த ப்ராஃபஸி அவன் மேலே அவங்க அப்பா போடுறான், அவங்க அம்மா போடுறான், ஆண்டவரே டைரக்டாக போடுறாரு. இது அவன் மேலே விழுந்துக்கிட்டே இருக்கு. இது ஒரு பீரியடு. அடுத்த ஒரு பீரியடு 17வது வயசிலிருந்து 29வது வயசு வரைக்கும் இந்த வாக்குத்தத்தங்களுக்குள்ளாக பிரவேசிப்பதற்காக தேவன் அவனை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு காலமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தம் விழும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நமக்கு நம்ம மேல தீர்க்க தரிசனங்கள் விழும்போது பயங்கர ஹாப்பியா இருக்கும். நம்ம மேல வாக்குத்தத்தங்கள் சொல்லப்படும் போது சந்தோஷமா இருக்கும். நம்ம பேரை சொல்லி கூப்பிடும்போது சந்தோஷமாக இருக்கும். நிறைய பரலோகத்துடைய வெளிப்பாடுகளை நம்ம மேல சொல்லும் பொழுது பயங்கர ஹாப்பியா இருக்கும். அப்படி சொன்ன மறுநாளே அவைகள் எல்லாம் நடந்து விடுவது இல்லை. ஆமே, கையை வச்சு சொல்லுங்க, சொன்ன மறுநாளே என் மேல எல்லாம் நடக்கிறது இல்லை. தேவன் ஒரு பெரும் ப்ராசஸிங்குள்ளாக கொண்டு போகிறார். அடுத்த 17 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் இவன் என்ன சொப்பனம் கண்டானோ, என்ன தரிசனம் பார்த்தானோ, தேவன் இவன் மேல என்ன சொன்னாரோ, சொன்னதுக்கும் வாழ்க்கையில நடந்ததுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. ரூட் எல்லாம் மாறி போயிடுச்சு. இவனுக்கு சொன்ன ப்ராஃபஸிக்கு நேர ஆப்போசிட்டா எல்லாமே நடக்குது. கர்த்தர் சொன்னாரு, உன்னை அப்படி ராஜாவாக்குவேன், உயர்ந்த இடத்துல வைப்பேன், பலவர்ண அங்கி ராஜா மாதிரி இருப்பேன். இப்படியெல்லாம் தான் வெளிப்பாடு அவனுடைய கண்களிலேயே பார்க்கிறான். சொந்த கண்ணிலேயே வெளிப்பாடு பார்க்கிறான், தரிசனங்களை பார்க்கிறான். ஆனா பார்த்து முடிச்சுட்டு சில காலத்துக்குள்ளாக அனுபவிக்கிறது எல்லாம் தண்ணி இல்லாத பாலும் கிணத்துல கொண்டு போய் யாரை போடுறானுங்க? யோசேப்பை போடுறானுங்க. பார்த்த சொப்பனம் சிங்காசனத்தில் உட்கார வச்சது, அதுதான் சொப்பனம். நடக்கிறது நேர ஆப்போசிட்டா குடியில கொண்டு போய் தூக்கி போடுகிற ஒரு அனுபவம் வாழ்க்கைக்குள்ள வருகிறது. அப்போ நல்லா கவனிங்க, ஒரு பீரியடில் குழப்பமும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் தோல்விகளும் பயங்களும் அவன் கண்ட தரிசனம், நீ பெற்ற தீர்க்க தரிசனம், உன் மேல சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களுக்கெல்லாம் மாறாய் நடக்கிற ஒரு காலம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்துக்கலுங்க, எந்த காலத்தில் இருக்கிறீங்க? இப்போ வாக்குத்தத்தங்கள் பெருகிற காலத்தில் இருக்கிறீங்களா, இல்லை வாக்குத்தத்தம் ப்ராசஸ் ஆகிற காலத்தில் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் தேவன் நிறைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் சொல்லி, நிறைய தீர்க்க தரிசனங்களை எல்லாம் சொல்லி, சொன்னதுக்கு மாறாக அப்படியே டெட் ஆப்போசிட்டாக தலைகீழாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ நடக்குது, நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் உடனே கர்த்தர் என் கூட இல்லைன்னு நம்பிடாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார். வாக்குத்தத்தங்களுக்கு நேராக ஒரு பாதையை அமைத்து அந்த ப்ராசஸிங்குள்ளாக ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆமே. பலரும் இந்த இடத்துல சோர்ந்து பின்வாங்கி அடித்து வெளியில் போயிடுவாங்க. ஐயோ, சொன்னது வேற, கேட்டது வேற, நடக்கிறதெல்லாம் வேற, இது மொத்தம் பொய். அவன் பார்த்ததையே பொய்ன்னு நம்புகிற அளவுக்கு
காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் நிற்கிறது. அல்லேலூயா. அவன் கண்ணில் பார்த்த சொப்பனமே, ஏண்டா பார்த்தது நம்ம தான் பார்த்தோமா, சொப்பனம் தானா, தரிசனம் தானா, இல்லை பிரம்மையா? நடக்கிறது எல்லாமே எப்படி நடக்குதுன்னா வேற மாதிரி நடக்குது. உன்னை ராஜாவாக்குவேன், மந்திரியாக்குவேன், உங்க அப்பனுக்கே சாப்பாடு போடுவேன். அப்பன் பெரிய சீமான், பெரிய பணக்காரன், ஒரு தேசத்தையே ஆளுகிற பணக்காரன், அவனே சோறு இல்லாம உங்ககிட்ட வந்து கையேந்துவான். இப்படிதான் தீர்க்க தரிசனம் நிற்கிறது. நடப்பதோ அடுத்த நேர சாப்பாட்டுக்கு இல்லாம அடிமை என்கிற முத்திரையோடு யோசேப்பு விலங்கிடப்பட்டு எகிப்திலே விற்கும்படியாக இழுத்து கொண்டு போகப்படுகிறான். பார்த்த சொப்பனத்துக்கும் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. பக்கத்தில் தட்டி கேளுங்க, கர்த்தர் உன் வாழ்க்கையில் பேசுனதுக்கும் சொன்ன வாக்கு தத்துவத்துக்கும் நடக்கிற காரியங்களுக்கும் டோட்டலா வேறுபாடா இருந்தா சொல்லுங்க, வேறுபாடா இருந்தா உனக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்துக்கும் உன் மேல சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்துக்கும் சம்பந்தமே இல்லாம உன் வாழ்க்கையில நீ இப்ப இருந்தீன்னா நீ 100% நம்பு, கர்த்தர் அடுத்த எல்லைக்கு உன்னை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அடுத்த நெக்ஸ்ட் மூவுக்கு, அடுத்த தேர்ட் ப்ராசஸிங்க்கு ஆவியானவர் உன்னை ஆயத்தமாக்குகிறார். பைபிள்ல எப்போதும் நடக்கிறத வச்சு ஆண்டவர் சொல்றது இல்ல, நடக்கிறத அப்படி வச்சு பார்த்து சொல்றது இல்ல. நம்ம தெய்வத்துக்கு ஒரு ஸ்பெஷல் குணம் இருக்குது. எப்படின்னா ஃபர்ஸ்ட் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல கூப்பிடுவாரு. கூப்பிட்ட பிறகு எதை கூப்பிட்டாரோ அது அவன் லைஃபுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இந்த பகலில தேவன் எதெல்லாம் உன் மேல தீர்க்க தரிசனமாக வாக்குத்தத்தமாக சொன்னாரோ அது தாமதித்தாலும் சரி, நடக்கிற மாதிரி இல்லைனாலும் சரி, அதுக்கு ஆப்போசிட்டா நடந்தாலும் சரி, நீயே நம்ப முடியாத அளவுக்கு மோசமான ஒரு சூழலுக்குள்ள அது போனாலும் சரி, நீ நம்ப, கர்த்தர் உன்னை வாக்குத்தத்தத்தினுடைய அடுத்த ப்ராசஸிங்குள்ளாக, தேவனுடைய திட்டத்தினுடைய அடுத்த ப்ராசஸிங்குள்ளாக உன்னை எங்கோ நகர்த்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்தேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் சத்தமா சொல்லுங்க, வாயை திறந்து. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்குள்ள இல்லை, எனக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. எனக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் எனக்குள்ள இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அவர் உண்மை என்பது உண்மையானால் எனக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும், அது ஆமென் என்றும், அது நடக்கிறது என்றும், நடக்கும் என்றும் அப்படியே ஆகிறது. ஆமே. சத்தம் ஆமேன்னு சொல்லும் போது உள்ள வாங்குறீங்கன்னு அர்த்தம், உள்ள போகுதுன்னு அர்த்தம். ஆமே. அதனால இங்க பேய் அடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல ஆமேன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்ற வார்த்தை உனக்குள்ள போய் வேலை செய்யும். அல்லேலூயா. சொரிஞ்சுக்கிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா அது வேலை செய்யாது, செய்தியா போயிடும். அல்லேலூயா. சொல்லுங்க, வாக்குத்தத்தங்களை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் அவைகள் ஆமென் என்றும். அல்லேலூயா. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, என் மேல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் வாக்குத்தத்தங்கள் அவைகள் எல்லாம் ஆம் என்றும். இயேசு மாறினா என் வாக்குத்தத்தம் மாறும், ஆனா இயேசு மாற மாட்டார். வானமும் பூமியும் மாறினாலும் என்னுடைய இயேசு ஒரு நாளும் மாற மாட்டார். அப்படியானால் என் மேல சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் தீர்க்க தரிசனங்கள் ஒண்ணுமே மாறாது, ஒண்ணுமே மாறாது, ஒண்ணுமே மாறாது. ஒரு ப்ராசஸிங் குள்ள போயிட்டு இருக்குது. ஆமே. ஆமே. ஆண்டவர் உங்களை அழைச்சது அவமானப்படுத்துறதுக்கோ அசிங்கப்படுத்துறதுக்கோ இல்லை. அல்லேலூயா. பக்கத்தில் தடி சொல்ல, கர்த்தர் ஒன்றை அழைச்சது எல்லார் முன்னாடியும் தலையை குனிய வைக்கிறதுக்கோ கேவலமாக்குறதுக்கோ அசிங்கப்படுத்துறதுக்கோ இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே. ஒன்றை அழைச்சது எல்லார் முன்னாடியும் அவர்கள் தலையை விட ஓம் தலையை நிமிர பண்ணவும், அவர்களுடைய பொருளாதாரத்தை விட உன்னுடைய பொருளாதாரத்தை மேல தூக்கவும், அவருடைய வீட்டை விட உன்னுடைய வீட்டை பலமா கட்டவும்,
அவர்களுடைய வேலையை விட, அவர்களுடைய தொழிலை விட உன்னை சிறப்பிக்கவும், எல்லா இடத்திலையும் உன்னை மேன்மைப்படுத்தும்படி ஜனத்திலிருந்தும் ஜாதியிலிருந்தும் இனத்திலிருந்தும் தேவன் உன்னை வேறுபடுத்தி அவருக்கென்று முத்திரை மோதிரமாக, அவருக்கென்று ஒரு தண்டாயுதமாக, அவருக்கென்று ஒரு அஸ்திராயுதமாக தேவன் உன்னை அழைத்து தெரிந்திருக்கிறார். ஒரு நாள் இயேசுவையும் அவருடைய வார்த்தையையும் குறைச்சு மதிப்பீடு வச்சிடாத. அவருடைய வார்த்தைகள் உனக்காக காலத்துக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஒரு பெரிய வாக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன வாக்கு தெரியுமா? நான் உங்களை பெரிய ஜாதி ஆக்குவேன், நாடாக்குவேன். தமிழ்ல ஜாதி, இங்கிலீஷ்ல என்ன? நாடு. அந்த குட்டி ஜனத்தை பார்த்து சொல்றாரு, அப்ரஹாம் ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றாரு, நான் உன்னை பெரிய தேசமாக்குவேன். என்ன ஆக்குவேன்? நாடாக்குவேன். நாடுனா என்ன? லட்சக்கணக்கான மக்கள் நிரம்பின பெரும் கூட்டமாக்குவேன். எப்போ? ஒரு பிள்ளை இல்லாமல் இருக்கும்பொழுது கர்த்தர் வாக்கு சொல்லுகிறார், உன்னை லட்சக்கணக்கு, 30 லட்சம், 50 லட்சம், 1 கோடி ஜனம் மிக்க பெரிய தேசமாக உன்னை என்ன பண்ணுவேன்னா, இது எப்படி வரும்? இது எப்படி வரும்? ஒரு ப்ராசஸிங் வேணும் இல்ல? அந்த ப்ராசஸிங்க்கு கர்த்தர் அவனை நாடாக்குவதற்கு கையில் எடுத்த ஒரு பெரும் கதாபாத்திரம் தான் யோசேப்பு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு திரள் கூட்டமான பெரும் ஜாதியாக மாற்றுவதற்கு தேவன் கையில் எடுத்த ஒரு மனிதன் தான் யாருன்னா யோசேப்பு. அல்லேலூயா. எகிப்துல தனியா இருக்கிறான், சிங்கிள் மேன். யோசேப்பு இஸ்ரவேல் தேசத்தில் அவனும் 12 சகோதரர்களும் குடும்பமாக இருக்கிறான், அவ்வளவுதான். எகிப்தில் போய் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போய் கர்த்தர் அவனை என்ன ஆக்குறார்னா பெரும் ஜாதியாக மாற்றுகிறார், பெரும் நாடாக மாற்றுகிறார். இதுக்கு ஒரு நீண்ட காலம் வேணும், நீண்ட ப்ராசஸிங் வேணும். அல்லேலூயா. உனக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் கொஞ்சம் பெருசாகவும் பிரமிக்கத்தக்கதாகவும் இருந்தா தேவன் உன்னை ஒரு பெரிய ப்ராசஸிங்குள்ளாக, ஒரு பெரிய ப்ராசஸிங்குள்ளாக, ஒரு பெரிய உருவாக்குதலுக்குள்ளாக, ஒரு பெரிய பயன்பாட்டுக்குள்ளாக தேவன் உன்னை கொண்டு போவார். ஒரு ஆளு ஒரு தேசமா மாறணும், ஒரு ஆளு லட்சக்கணக்கான ஜனக்கூட்டமா மாறணும். அதுக்கு கர்த்தர் ஒரு மனிதனை தன்னுடைய கையில் எடுக்கிறார். பேரு யோசேப்பு. தரிசனம் கெட்டு போயிடுச்சா? இல்லை. அவனை ஒரு அடிமையை போல கர்த்தர் எங்க கொண்டு போகிறார்னா எகிப்துக்குள்ள கொண்டு போகிறார். அடிமையை போல அப்படின்னா இந்த யோசேப்புக்கும் இயேசுவுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. கம்பேர் பண்ணி பார்த்தா இயேசுவும் வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார், யோசேப்பும் வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான். இயேசுவும் அடிமையானார், யோசேப்பும் அடிமை. பிலிப்பியரில் இயேசு சொல்லுகிறார், தன்னை தான் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, சொல்லுங்க, தாழ்த்தினார். அதனால தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை, பிலிப்பியரில் நீங்க படிக்கிறீங்க, இவனும் அடிமை, இயேசுவும் அடிமை. நிறைய கம்பேரிசன் நீங்க இயேசுக்கும் யோசேப்புக்கும் அப்படி பார்த்துட்டே வரலாம். அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. இன்னைக்கு ஒரு முக்கிய காரியம், ஃபர்ஸ்ட் ப்ராசஸிங். 16 வருஷம் வாக்கு தத்தங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் உள்ளே, அது ஒரு காலம். யார் பார்த்தாலும் அவனுக்கு தீர்க்க தரிசனம், யார் பார்த்தாலும் அவன் மேல வாக்கு தத்தம் வைக்கிறது, யார் பார்த்தாலும் அவன் பேரை சொல்லி கூப்பிடுறது. இது ஒரு காலம், இது ஒரு காலம். செகண்ட் ப்ராசஸிங், தீர்க்க தரிசனத்துக்கும் வாக்கு தத்தத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லாத ஒரு வாழ்க்கையின் பயணத்துக்குள்ளாக யோசேப்பை கொண்டு போகிறார். ஆமீன் சொல்லுங்க. சொன்னது ராஜா வாக்குவேன்னு, போனது எங்க? குழிக்குள்ள, ஜெயிலுக்குள்ள, அசிங்கம், அவமானம், இதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்குது. இதுக்கு தேவன் சிலரை எல்லாம் பயன்படுத்துகிறார். கூட இருந்தவனையும் பயன்படுத்துகிறார், குடும்பத்தையும் பயன்படுத்துகிறார், சமுதாயத்தில் இருந்தவனை பயன்படுத்துகிறார். எல்லாத்தையும் சேர்த்து பயன்படுத்தி தான் அந்த சீட்டில்
தேவன் யோசேப்பை கொண்டு போய் என்ன செய்கிறார்னா உட்கார வைக்கிறார். இந்த ப்ராசஸிங் காலத்தில் சிலதெல்லாம் நடக்குது, அதை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். இந்த ப்ராசஸிங் காலத்தில் தான் இவனை அடிமையாக விற்கிறார்கள். எங்க விற்கிறாங்க? எங்க விற்கிறாங்க? இஸ்மவேலர்கள் கந்த வர்க்கங்களை வாங்கிட்டு வர்றாங்க. என்ன வாங்கிட்டு வர்றாங்க? அதில் தமிழில் எப்படி போட்டிருந்தில்ல, இங்கிலீஷில் ஹீப்ரூவில் பிசினி தைலம் வாங்கிட்டு வர்றாங்க. என்ன வாங்கிட்டு வர்றாங்க? இந்த கீலேயாத்தின் பிசினி தைலம் அங்கே தான் கொண்டு போகிறாங்க. கீலேயாத்தின் பிசினி தைலத்தை வாங்கிட்டு வர்றவங்க கையில் யாரை ஒப்பு கொடுக்குறான்? யோசேப்பை ஒப்பு கொடுக்குறான். கையை வச்சு சொல்லுங்க, கீலேயாத்தின் பிசினி தைலம். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் சுகமாக்கிடும். ஆமே ஆமே. இந்த கீலேயாத்தின் பிசினி தைலம் என்ன பண்ணோம்னா என்னென்ன காயம், என்னென்ன வியாதி, என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் அதை என்ன பண்ணிடும்னா சொஸ்தமாக்கிடும். பக்கத்தில் பார்த்துக்கோங்க, ரொம்ப வேதனையாக இருக்கா, ரொம்ப மனவேதனையாக இருக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்கா, ரொம்ப சங்கடமாக இருக்கா, மனசு சோர்வாக இருக்கா? சொல்லுங்க, சோர்வாக இருக்கா? கேளுங்க, சோர்வாக இருக்கா? உனக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. உனக்கு ஒரு இதுக்கு நிவாரணம் தருகிற ஒரு இடம் இருக்கு. எது தெரியுமா? தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய, சத்தமா சொல்ல, தேவனுடைய பிரசன்னம். உன் மனசு எப்படி உடைஞ்சு போயிருந்தாலும், யார் உன்னை காயப்படுத்தி இருந்தாலும், யார் உன்னை சுக்குநூறாக உடைச்சிட்டாலும், நீ திரும்பியும் அதே மாதிரி எந்திரிச்சு நிற்கிறதுக்கு தேவன் உனக்குள் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஒரு கீலேயாத்தின் பிசினி தைலத்தை தேவன் உனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பிரசன்னத்துக்கு உள்ள போய், நீ தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள போய் அந்த பிரசன்னத்தை நீ அனுபவித்து வெளியே வரும்போது உடைந்த இருதயம், காயப்பட்ட இருதயம், உடைந்து போன அந்த நெஞ்சு மறுபடியும் அது சொத்ததைக்குள்ள ஆகி அது உருவாக்கப்பட்டு மறுபடியும் எழும்பி வரும். ஆமே. அதுக்கு பேர் தான் கீலேயாத்தின் பிசினி ரண வைத்தியம். ரண வைத்தியன் இல்லையோ? எரேமியா கேட்கிறான், இங்க ரண வைத்தியன் இல்லையோ? கீலேயாத்தின் பிசினி தைலம் இல்லையா? ரண வைத்தியன் இல்லையா? கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு ஒரு ரண வைத்தியன் இருக்கிறான். நல்லா சொல்லுங்க, எனக்கு ஒரு ரண வைத்தியம். அது பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களை தேற்றுகிற தேற்றரவாளன். காயம் கட்டுகிறார், குணப்படுத்துகிறார், சொஸ்ததைக்குள்ள கொண்டு போகிறார், பலப்படுத்துகிறார், தாங்குகிறார். உனக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த ரண வைத்தியன் உனக்குள்ள செஞ்சு உன்னை மறுபடியும் கட்டி வைக்கிறார். அல்லேலூயா. பைபிளில் சொல்லுது, யோசேப்பு விசேஷமான ஆவியை பெற்றிருந்தான். என்ன பெற்றிருந்தான்? இந்த ரண வைத்தியத்தினுடைய ஒரு ஸ்பிரிட் யாருக்குள்ள இருந்துச்சுன்னா யோசேப்புக்குள்ள இருந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. யோசேப்பு தேவனுடைய ஆவியினால் நிரம்பி இருந்தார், அப்படி சொல்லுது பைபிள். யோசேப்பு ஆவியை பெற்ற மனுஷனாக இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யோசேப்பை குழியில போட்ட போதும், யோசேப்பை கொண்டு போய் ஜெயிலில் போட்ட போதும், யோசேப்பை அடிமையாக விட்ட பொழுதும் அவன் உடையாம இல்லை. அவன் உடைந்தான், நொறுக்கப்பட்டான், காயப்பட்டான், அசிங்கப்பட்டான். ஆனாலும் அவனுக்குள் இருந்த ரண வைத்தியர், பரிசுத்த ஆவியாகிய ரண வைத்தியர் அவனை மறுபடியும் கட்டினார், மறுபடியும் பலப்படுத்தினார், மறுபடியும் எழும்ப செய்தார், மறுபடியும் பலனை கொடுத்தார், மறுபடியும் சத்துவத்தை கொடுத்தார். ஒரு தடவை இல்லை, பல தடவை அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறான். ஒரு அடி முடிஞ்சு ஒரு ஸ்டெப்பு வைக்கும்போது மறுபடியும் ஒரு அடி, அது முடிஞ்சு ஒரு ஸ்டெப்பு வைக்கும்போது மறுபடியும் ஒரு அடி, அது முடிஞ்சு ஒரு ஸ்டெப்பு வைக்கும்போது மறுபடியும் அடி. ஆனால் நான் சொல்லுகிறேன், எத்தனை முறை யோசேப்பின் மீது அடிகள் விழுந்தாலும் அவனை மறுபடியும் கட்டி வைக்கிற தேவ பிரசன்னம், தேவனுடைய ஆவியானவர் அவனை பலப்படுத்துகிற, சத்துவப்படுத்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர், ஒரு ரண வைத்தியர் யோசேப்புக்குள்ள செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆமே ஆமே ஆமே.
உங்களுக்கு சொல்லுகிறேன், வாக்குத்தத்தங்கள் உன் மேலே இருக்கு, தீர்க்க தரிசனங்கள் உன் மேலே இருக்கு. ஆனால் நீ கேட்ட வாக்குத்தத்தத்துக்கும் தீர்க்க தரிசனங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி போகுது. எல்லாம் உடையுது, எல்லாம் நொறுங்குது. மனிதரால் காயப்படுத்தப்படுகிறாய், எதிரிகளால் காயப்படுத்தப்படுகிறாய். எங்க போனாலும் சமாதானம் இல்லை. அப்ப நான் ஒன்று சொல்லுகிறேன், எப்பொழுது சத்துரு உன்னை இந்த நிலைக்கு கொண்டு போகிறானோ அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அதிக 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 அதிகமாய் உன்னை நிரப்புகிறதை, உன்னை மூடுகிறதை நீ உணர முடியும். எப்பொழுது தேவனுடைய அன்பு, தேவனுடைய பிரசன்னத்தை நீ எப்ப அதிகமா உணர முடியும்னா, எப்ப நீ ஒடுக்கப்படுகிறாயோ, எப்ப நீ நொறுக்கப்படுகிறாயோ, எப்ப ரொம்ப ஆழத்துக்குள்ள போட்டு உன்னை மூடுறாங்களோ அப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் உன்னை அதிகமாய் மூடி இருக்கிறதை, உன்னை நிரப்புகிறதை, உன்னை தொடுகிறதை வாழ்க்கையில நீ பார்க்க முடியும். அல்லேலூயா. ரணவைத்தியங்கையில இவனை விற்கிறானுங்க. என்ன என்ன சொல்லி விற்கிறானுங்கன்னா, இந்த ஸ்லைவர், இவனை ஒரு அடிமையாக வைத்துக்கொள், எங்களுக்கு காசு கொடு, அப்படி வைக்கிறாங்க. அடிமையாக்கி விடுகிறார்கள். அவங்க நேரம் எங்க கொண்டு போறாங்கன்னா, எகிப்துல மார்க்கெட் இருக்கும். என்ன மார்க்கெட்னா, அடிமைகளை விற்பதற்கென்றே எப்படி நம்ம ஊர்ல ஆட்டுக்கு ஒரு மார்க்கெட்டு, மாட்டுக்கு ஒரு மார்க்கெட்டு, காய்கறி விற்கிறதுக்கு ஒரு சந்தை இருக்குல்ல, அந்த மாதிரி அடிமைகளை விற்பதற்கு ஒரு சந்தை இருக்குது. அப்போ அங்கே போவான், அடிமைகளை பார்ப்பான். இவனுக்கு என்ன வயசு, என்ன படிச்சிருக்கிறான், அறிவு இருக்கா, ஆக்டிவாக இருப்பானா, எந்த ஊருக்காரன், எல்லாம் கேட்டு தெரிஞ்சு இந்த இவனுக்கு இவ்வளவு ரேட் அப்படின்னு அங்கிருந்து கைமாறப்படும். இன்னொரு இவனுக்கு ஒரு வெள்ளிக்காசு, எத்தனை யோசேப்பு எத்தனை வெள்ளிக்காசுக்கு விற்றாங்க சொல்லுங்க சத்தமா. இப்போ அந்த மார்க்கெட்டுக்கு போகும்போது ரேட்டு கூடும். யாருக்கு? யோசேப்பு. இப்போ 20 வெள்ளிக்காசுக்கு விற்றானா அங்கே போகும்போது 40 வெள்ளிக்காசு. யாருக்கு? அவன் ஒரு லாபத்தை வச்சு யோசேப்பை இன்னொரு ஆளுக்கு என்ன செய்கிறான்னா விற்கிறான். அப்படி விற்றது தான் யாரு? போத்திபார். அவன் ஒரு வெள்ளிக்காசுக்கு விற்று அங்கே கொஞ்சம் லாபத்தை சம்பாரிச்சு அடிமையை விற்றுக்கிட்டே இருப்பான். யோசேப்புக்கு பேர் என்னது இப்போ சொல்லுங்க? அடிமை. என்ன பேரு? சத்தமா. யோசேப்புக்கு என்ன பேரு? அடிமை. ஏன் அவனை அடிமை ஆக்குகிறார்னா, இந்த அடிமைத்தனத்தினுடைய ஒரு ப்ராசஸ் அவன் நல்லா தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். இந்த அடிமைத்தனத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு அவன் புரிஞ்சுக்கணும். ஆகவே அவன் அடிமையாக்கப்படுகிறான். அவனை பேரே அடிமை. இந்த அடிமையாக்கி அண்ணன் தம்பிகள்லாம் விட்டு அவன் அதோட கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் பொழுது தான் யோசேப்புடைய சரித்திரமே ஆரம்பிக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. வீட்டில் போய் சொல்லிட்டா, யோசேப்பு செத்துட்டான், இந்த பாரு அவனை ஒரு மிருகம் அடித்து கொன்னுருச்சு, அடையாளத்துக்கு சட்டையை பாரு, இது அவன் சட்டையா? ஆமாம் அவன் சட்டை தான். யோசேப்பு கதை முடிஞ்சிருச்சு, யோசேப்பு செத்துட்டான் அப்படி சொல்லுது. யோசேப்பு எப்போ செத்துட்டான்னு சொல்லி அடிமைன்னு சொல்லி அவன் கதையை முடிச்சானுங்களோ அதுக்கப்புறம் தான் யோசேப்புடைய உண்மையான வரலாறே ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் கதையை முடிச்சுட்டான்னு பிசாசோ மனுஷனோ எப்பவாது நினைச்சான்னா அப்பதான் கர்த்தர் உன்னுடைய சரித்திரத்தை மறுபடியும் தூசி தட்டி அதை மேலே எடுக்கிறார். அல்லேலூயா. மூணாவது காலம் யோசேப்புக்கு 30 வயசுலேருந்து 110 வருஷம் வரைக்கும். சொல்லுங்க, மூணாவது காலம் எப்படி? 30 சொல்லுங்க, 30 வயசுலேருந்து அது 30 வயசுல ஆள ஆரம்பிக்கிறான். எகிப்தை எத்தனை வருஷம் வரைக்கும் ஆண்டான்? 110 வருஷம் வரைக்கும் ஆண்டான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 30 வருஷம் போராட்டம். இந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் சிங்காசனத்தில் உட்கார்ந்தான் பாருங்க. அப்புறம் ஆண்டது எத்தனை வருஷம்? சாகர வரைக்கும். 110 வயசுல சாகரா, 110 வயசு வரைக்கும் எகிப்தை ஆட்சி செய்து கொண்டே இருக்கிறான். இந்த பெரும் ப்ராசஸிங்க்கு கர்த்தர் அவனை ஆயத்தப்படுத்துகிறார். சரி, வசனத்துக்குள்ள போங்க. 2-3 வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் எப்படி இந்த ப்ராசஸிங்குள்ள போகும்போது ஆண்டவர் அவனை எப்படி நடத்தினார்?
ஆதியாகமம் 42:21 வாசிங்க. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட பொழுது அவனுடைய மனவியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமல் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவர் பார்த்து சொல்லிக் இவன் அடிமையா வித்தானோ, இந்த காலம் மாறி சீசன் சேஞ்ச் ஆகி வந்தவுடனே எவன் வித்தானோ அவனே யார்கிட்ட போய் நிற்கிறான்னா யோசேப்பு முன்னால போய் நிற்கிறான். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், உன் மேல வச்ச வாக்கு தந்தங்கள், அது எந்திரிச்சு வேலை செய்யறதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் உன் மேல வரும் பொழுது யாரெல்லாம் உனக்கு எதிராக பேசினானோ, யாரெல்லாம் உனக்கு எதிராக நின்னானோ, அத்தனை பேரும் உன்கிட்ட வந்து உன் முன்னால நின்று நாம அன்னைக்கு செஞ்சதுக்கு தான் இன்னைக்கு அனுபவிக்கிறோம். அப்படி யோசிக்கிற ஒரு காலத்தை கர்த்தர் உன் மேல திருப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபர்ஸ்டா இவனுங்க எகிப்துக்குள்ள வந்த உடனே சில அசம்பாவிதங்கள் நடக்குது. அப்பதான் உள்ள உணர்வு வருது, இது நம்ம சகோதரனுக்கு செய்த தீங்குனால கர்த்தர் இதை நமக்கு என்ன பண்ணாருன்னா செய்தார். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது எப்படி இவங்க லைஃப் ஆண்டவர் சேஞ்ச் பண்றார். ஆதியாகமம் 43:25-26 வாசிங்க. தாங்கள் அங்கே போஜனம் செய்ய போகிறதை அவர்கள் கேள்விப்பட்டபடியால் மத்தியானத்தில் யோசேப்பு வருமளவும் காணிக்கையை ஆயத்தமாய் வைத்து காத்து கொண்டிருந்தார்கள். வெள்ளி காசுக்கு யார முதல்ல காசுக்கு யார விற்கிறானுங்க? யோசேப்பை வித்து காசை வாங்கி பங்கு போட்டு தின்னுட்டானுங்க. அண்ணன் தம்பி எல்லாம் வித்துட்டாங்க. இன்னொரு காலம் திரும்புது, இன்னொரு காலம். வாக்குத்தத்தங்கள் அவன் மேல சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ப்ராசஸிங்குள்ள போகும்போது யோசேப்பை வித்து காசை வாங்கி தின்னுட்டானுங்க. இப்போ வாக்குத்தத்தங்கள் எந்திரிச்சு நின்று செயல்பட ஆரம்பிக்கிற இன்னொரு 30வது வயசுக்கு மேல ஒரு காலம் யோசேப்பு மேல தொடங்கும் போது இன்னொரு காட்சி அங்க நடக்குது. 11 பேரும் காணிக்கைகளை எடுத்து கொண்டு போய் எந்த காசுக்கு யோசேப்பை வித்தானுகளோ அதே மாதிரி வெள்ளி காசுகளை எடுத்து கொண்டு போய் யோசேப்புக்கு கொடுக்கும்படி காத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. உங்க மேல ஒரு ப்ராபசி சொல்லுகிறேன். உன்னை அழிக்க நினைத்தவன், உனக்கு எதிராய் தீங்கு செய்ய நினைத்தவன், உன் சொத்தை எடுக்கணும்னு நினைச்சவன், உன்னை அவமானப்படுத்தினவன் எல்லாம் உனக்கு காணிக்கையை எடுத்துக்கொண்டு ஏதோ உனக்கு கொடுக்கும்படி சிலதை எடுத்துக்கொண்டு காப்பிருக்கிற ஒரு சீசனை கர்த்தர் மேல. இந்த காலம் மாறும்போது இதுதான் நடக்கும். அல்லேலூயா, ஆமே. சீமேயி என்கிற ஒருத்தன் தாவீதுடைய மோசமான காலத்துல கண்டபடி அவனை கெட்ட வார்த்தையில பேசுறான். தாவீது அவன் கேட்கிறான், தாவீதோட ஆயுததாரி கேட்கிறான், போட்டுட்டா சீமேய, இவ்வளவு கேவலமா பேசுறான், நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, இவனை ஒரு போட்டுறேங்கிறான். தாவீது சொல்றான், ஒன்றும் பேசாத, இது அவன் பேச வேண்டிய காலம், பேசட்டும், விட்டுரு அப்படிங்கிறான். விட்டுட்டு போயிட்டானுங்க. சொந்த மகனே அப்சலோமே தாவீதை கொல்ல வருகிறான். கொல்ல வந்தவன் அப்சலோம் செத்து போயிட்டான், யுத்தத்தில் செத்துட்டான். இவனுங்க நினைச்சது எதுவும் நடக்கல. மீண்டும் கர்த்தர் தாவீதை சிங்காசனத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறான். உட்கார வச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஓடி வருகிறான் யாரு? சீமேயி. சீமேயி ஓடி வந்து, ஐயா ஐயா என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க, காலில் விழுகிறான். தாவீது சொன்னா, உன்னை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஆனால் பண்ணுவேன், என் காலத்தில் உன்னை விட்டுருவேன், என் பையன் இன்னொருத்தன் எந்திரிச்சு வருவான், அவங்கிட்ட சொல்லிட்டு போயிடுவேன், அன்னைக்கு உன்னை எங்கே பீக்கணுமோ உன்னை அங்கே பீத்துருவான். நான் சொல்லுகிறேன், காலங்கள் மாறுகிறது. வாக்குத்தத்தம் பெற்றவனுடைய வாழ்க்கையில காலங்களை தேவன் பிரித்து பிரித்து வைத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து கேளு, வாக்குத்தத்தம் உன் மேல இருக்குதா? தீர்க்க தரிசனம் உன் மேல இருக்குதா? தேவன் உன்மேல் காலங்களை பிரித்து பிரித்து வச்சிருக்கிறார், ஒரே மாதிரி வைக்கல. காசுக்கு விட்டவனை
வெள்ளிக்காசுகளுக்கு ஆசைப்பட்டு வித்து போட்டவனை அவனுக்கு காணிக்கை கொடுக்கும்படி காசை கொண்டு போய் கையில் வச்சுக்கிட்டு காத்து கிடக்கிற ஒரு காலம் மாறுகிறது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே ஆமே. அடிமை 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 நிமித்தம் பாருங்க, இவனுங்க இப்போ எப்போ சொன்னாலும் நாங்கள் அடிமை நாங்கள் அடிமைன்னு சொல்கிற மாதிரியே அடிமைகளை போல மாறிட்டானுங்க எல்லாரும். கர்த்தர் உன் வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் ப்ராசஸிங் ஆகும் பொழுது இப்படியே சூழ்நிலைகளை மாற்றுவார். ஆமே. இழந்தது திரும்பி வரும், அபகரிச்சது திரும்பி வரும், ஏமாத்தினது திரும்பி வரும், அசிங்கப்படுத்தின இடங்கள் நிரப்பப்படும். கனத்தினாலும் மகிமையினாலும் ஆண்டவர் நிரப்புவார். அடிமைன்னு போட்டான் பாருங்க. அடிமை அடிமைன்னு யாரை வித்தானோ அவன் தான் இப்போ ஆளுகை செய்கிற இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உன் மேல விழுகிற தேவையற்ற வார்த்தைகளையும் அசிங்கமான பார்வைகளையும் குறித்து பயப்படாதே. இன்னொரு காலத்தை தேவன் உனக்காக வைத்திருக்கிறார். அந்த காலத்துல கனமும் மகிமையும் தேவனாலே உண்டாகும். எங்கிருந்து மகிமை வரணுமோ, எங்கிருந்து கனம் வரணுமோ, அங்கிருந்து தேவன் அதை கொண்டு வருவார். ஆமே. அதனாலதான் முதல்ல சொன்னேன், ஆண்டவர் உங்களை அழைக்கும் பொழுது அசிங்கப்படுத்த உங்களை அழைக்கல, உங்களை கெட்டு போக அழைக்கல, உங்களை தாழ்த்தி போட அழைக்கல. அவர் உங்களை மகிமைப்படுத்தும்படியாக அழைத்தார், உங்களை கனப்படுத்தும்படியாக அழைத்தார், உங்களை மேன்மைப்படுத்தும்படியாக அழைத்தார். என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அடுத்து இன்னொரு வசனம், ஆதியாகமம் 44:14 வாசி. 14:16. யூதாவும் அவன் சகோதரரும் யோசேப்பின் வீட்டுக்கு போனார்கள். யோசேப்பு அதுவரையும் அங்கே இருந்தான். அவனுக்கு முன்பாக தரையிலே விழுந்தார்கள். எங்க கிணத்துக்குள்ள தூக்கி போட்டவன் இப்ப எங்க போய் விழுகிறான்? தரையிலே விழுகிறார். கீழே விழுந்துட்டானுங்க. 16. அதற்கு யூதா என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம், என்னத்தை பேசுவோம், எதினாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம்? உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் என் ஆண்டவனுக்கு அடிமைகள் என்றான். யாருக்கு அடிமை? யாருக்கு அடிமை? யோசேப்புக்கு. யாரை அடிமையாக விட்டானோ அவனே போய் சொல்றா, நான் இனி யாருக்கு அடிமை? உமக்கு அடிமை. பக்கத்தில் பார்த்துக்கணும். இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்குமான்னு கேளுங்க, நடக்குமான்னு கேளுங்க. நீங்களே பதில் சொல்லுங்க. யோசேப்புக்கு நடந்தா உனக்கு அதை விட அதிகமாக நடக்கும். யோசேப்புக்கு அது நடந்தா தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே அதை விட அதிகமாய் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடிமையா விட்டால், அதான் அந்த அடிமை இந்த யோசேப்பு அடிமைன்னு சொன்னான் பாருங்க, விட்டான் பாருங்க. அவனை எல்லாம் கர்த்தர் அடிமையாகவே ஆக்கி கொண்டே வருகிறான். அவனே சொல்லுகிறான், முன்னால இருக்கிறது தன் சகோதரன் தான் தெரியல, தெரியாத அளவுக்கு அவனுடைய பொசிஷனை கர்த்தர் மேல கொண்டு வந்துட்டாரு. ஆமே ஆமே. காலம் மாறும் பொழுது தேவன் உன் மேல சொன்ன வாக்குத்தத்தங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றி அந்த ரூலிங்கில் கொண்டு போய் உட்கார வைக்கும் பொழுது உன்னை பார்ப்பவன் அடையாளம் தெரியாத அளவுக்கு, நம்பவே முடியாத அளவுக்கு கர்த்தர் உன் பொசிஷனை, உன் வாழ்க்கையை, வாழ்க்கையின் பரப்பை வேற மாதிரியாக. கூட பிறந்த சகோதரன் தான் இருக்கிறான், ஆனா இப்படி பார்க்கிறான். கூட பிறந்த சகோதரன் அப்படின்னு அவனால கண்டுபிடிக்கவே பொசிஷன் அப்படி போயிடுச்சு மேல. அல்லேலூயா. ஆமே. அவன் நினைச்சா அடிமையா வித்தவன் எங்க மாடு மேய்ச்சிட்டு திரிவானோ, எங்க ஆடு மேய்ச்சிட்டு திரிவானோ, எங்க பாத்திரம் கழுவிட்டு இருப்பானோ அப்படின்னு அவனுக்கெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தான். அவன் அப்படி யோசிச்சவன் தான் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இவனுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கவும் காசு கொடுக்கிறவும் ஒரு ஹையர் பொசிஷன்ல தேவன் யோசேப்பை ஆக்கி வைத்திருந்தார். பொசிஷனையே யூகிக்க முடியாத, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் யாரை கொண்டு போயிட்டாருன்னா யோசேப்பை கொண்டு போயிட்டார். அல்லேலூயா.
எந்திரிச்சு நில்லுங்க. பைபிள் எல்லாம் கீழே வச்சிருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யோசேப்புக்கு செய்தவர். சொல்லுங்க, யோசேப்புக்கு செய்தவர் உனக்கும் செய்வார். ஏன்னா யோசேப்பை நடத்துறதுக்கு முன்னாடி ஆதியாகம புஸ்தகத்தை எழுதி கர்த்தர் இஸ்ரவேலர் கையில் கொடுத்தாரு. ஏன் தெரியுமா? என்னுடைய தேவன் அப்ரஹாமை இப்படி நடத்தி இருக்கிறாரு, ஈசாக்கை இப்படி நடத்திருக்கிறாரு, அடுத்து வருகிற ஜனமே உனக்கும் இப்படி செய்வார். அப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நாம யோசேப்பை படிக்கிறது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. என்னுடைய ஆண்டவர் அப்ரஹாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் யோசேப்பின் தேவன், அவர் தாவீதின் தேவன், அவர் பவுலின் தேவன். இவங்க எல்லாத்துக்கும் அவர் தேவனாக இருந்தால் உன் தலையில நீயே அடித்து சொல்லிக்கோ, எனக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். என்னை குறித்த திட்டங்கள், என்னை குறித்த தீர்க்க தரிசனங்கள், என்னை குறித்த வாக்கு தத்தங்கள் என்னுடைய காலத்தில் சிறப்பாக அவர் செய்ய போகிறார், நடத்த போகிறார். யாரெல்லாம் யோசேப்பை அடிமை அடிமை அடிமைன்னு அடிமைத்தனத்துக்கு வித்தானோ, வித்தவன் பூரா அவன் அடிமை அடிமைன்னு யோசேப்பு கிட்ட அடிமை ஆகுகிறான். ஆமென், அல்லேலூயா. கையை வச்சு சொல்லுங்க, காலங்கள் மாறுகிறது. சொல்லுங்க, காலங்கள் மாறுகிறது, காட்சிகள் மாறுகிறது. சத்தமா சொல்லுங்க, என் வாழ்க்கையினுடைய காலங்கள் மாறுது, காட்சிகள் மாறுது. கர்த்தர் என்னை ஆளுகை செய்ய, உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமே ஆமே. கடைசியா 44ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்துக்கு போவேன்? இளையவனை விட்டு எப்படி தகப்பனிடத்துக்கு போவேன்? போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான். படிங்க படிங்க அடுத்த வசனம். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். இல்ல 33 படிங்க. 44 33. இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரனோட கூட போக விடும்படி மன்றாடுகிறேன். உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாகிறேன். இங்கே என் ஆண்டவனுக்கு என்னவாகிறேன்? அடிமையாக இருக்கிறேன். சொல்லுங்க, என்னவாகிறேன்? இன்னும் ஒரு 5-6 இடத்துல நான் அடிமையாகிறேன், நான் அடிமை, நாங்க அடிமை, நாங்க உமக்கு அடிமை, நாங்க உமக்கு அடிமை, அப்படி தங்களை வாயிலேயே சொல்லி அந்த அடிமை அடிமை அடிமைன்ற இடத்துக்கே தங்களை கொண்டு போகிறார்கள். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, உன்னை யாரும் அடிமையாக்க முடியாது. யோசேப்பு இவனுக்கு சொன்னபடி அடிமையாக்கணும்னு நினைச்சாங்க, அடிமை இல்லை. ஆனா யோசேப்பு அடிமையா இருந்தான். யாருக்கு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தன்னை அடிமையாக்கினான். அவன் தன்னுடைய எண்ணங்கள்ல வாழல, ஆண்டவர் அவனை எப்படி நடத்தினாரோ அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யோசேப்பு 100% ஆண்டவருக்கு தன்னை அடிமையாக்கினான். தான் இஷ்டப்படி போகல, ஆண்டவர் இஷ்டப்படி தன்னை அடிமையாக்கினான். அடிமையா வித்தவன் கூட இவனுக்கு அடிமையானா யோசேப்பை கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுங்க, யாரும் என்னை அடிமையாக்க முடியாது. எந்த அடிமைதான பழக்கமும் எனக்குள்ள வர முடியாது. ஏன்னா நான் ஆண்டவனுக்கு அடிமை. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவருக்கு நான் அடிமை. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலை நேரத்தில், நான் ஆண்டவருக்கு என்னை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன்? நீ ஆண்டவனுக்கு உன்னை அடிமை ஆக்கினா நீ அடிமை கிடையாது. கர்த்தர் உன்னை ராஜாவாக மாற்றுவா. தேவன் உன்னை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருவா. அடிமை ஆக்கணும்னு நினைச்சவன் 100 தடவை சொல்றான், நான் அடிமை நான் அடிமை நான் அடிமைன்னு. ஒரு அடிமையை போல காணிக்கை எடுத்துக்கிட்டு காசை எடுத்துக்கிட்டு யோசேப்பு முன்னால கெஞ்சி நிற்கிறான். அடிமை ஆக்கணும்னு நினைச்சவன் அடிமை ஆயிட்டான். தன்னை ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தவனை கர்த்தர் சிங்காசனத்தில் கொண்டு போய் வைத்து விட்டார். அல்லேலூயா ஆமென். யோசேப்பு மனசுல நிறைய ஓடி இருக்கும்.
நினச்சிருப்பான். அவனுக்கு சாப்பாடு, அண்ணன்களுக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்க போகும் பொழுது தான் பிடிச்சி கிணத்துல போட்டு விற்கிறானுங்க. அவன் யோசிச்சிருப்பான், சாப்பாடு கொண்டு வராமல் விட்டுருந்தா தப்பிச்சிருக்கலாம், சாப்பாடு கொண்டு வராமல் விட்டுருந்தா இன்னைக்கு இவனுங்க நம்மளை விற்றுருக்க மாட்டானுங்க. அப்பா கொண்டு போக சொன்னார், நம்ம கொண்டு போகாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம இங்கே அடிமையாக வந்திருப்போம். இப்படி என்னென்னவோ ஓடி இருக்கும், உன் மனசுலையும் என்னென்னவோ ஓடும். கர்த்தர் எல்லாம் அறிந்திருக்கிறார், சர்வத்தையும் அறிந்தவன், சகலத்தையும் அவன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான் பாருங்க, கர்த்தர் அவனை ராஜாவாக மாற்றிவிட. அடிமைதனம் தான், விற்று போட்டது உண்மைதான். அவன் போன பாதைகள் எல்லாம் மோசமான பாதை தான். அதனுடைய முடிவு கர்த்தர் சம்பூர்ணமாக மாற்றினார். ஆமென், அல்லேலூயா. ரெண்டு கையும் வைத்துங்க, நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் அடிமைதனத்துக்காக நம்மை அழைக்கவில்லை, ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்க நம்மை அழைத்திருக்கிறார். உங்களை என்னையும் கர்த்தர் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக புதிய பாதைக்குள் கொண்டு போக, மகிமைப்படுத்த, பலப்படுத்த, வெற்றி சிறக்க பண்ண, நன்மைகளால் திருப்தியாக்க, கிருபைகளால் நிரப்ப, மேன்மைப்படுத்த, எல்லா ஐஸ்வர்யங்களாலும், எல்லா ஆசீர்வாதங்களாலும், எல்லா நன்மைகளாலும் தலையை நிமிர பண்ணும்படி செய்யும்படிக்கு கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அதுக்காக வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். வாக்குத்தத்தத்துக்கு ஒரு ப்ராசஸிங் பீரியட் இருக்கிறது. 30 வருஷங்கள் துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்த யோசேப்பு அடுத்த 110 வருஷம் 80 வருஷங்கள் நன்மைகளையும் கண்டு கொடுக்கிறவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, சிங்காசனத்தில் அமருகிறவனாக அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். இங்க இருக்கிற பலருக்கு கர்த்தர் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது காணப்படுகிற இந்த உபத்திரவம் நீண்ட காலம் அல்ல, கொஞ்ச காலம், அதுக்கு பின்பு மகிமையாக மாறப்போகிறது. கொஞ்ச காலத்துல இது மேன்மையாக மாறப்போகிறது. கொஞ்ச காலத்துல இது ஆளுகிற இடத்துக்கு உன்னை கொண்டு போக போகிறது. ஒன்னே ஒண்ணு, உன்னை அடிமையாக இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்துரு. இது மதியான வேளையில, இயேசுவே, என்னை பலர் அடிமையாக்க நினைக்கிறார்கள், ஆனால் நான் உமக்கு அடிமை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு அடிமை ஆண்டவரே, உம்முடைய செயல்களுக்கு அடிமை ஆண்டவரே. ஆண்டவருக்கு உன்னை அடிமையாக்கும் பொழுது நீ அடிமையாக மாட்ட. எல்லா இடத்துலையும் தலையை கர்த்தர் உயர்த்துவார், மகிமைப்படுத்துவார்.